சூரியனை நடித்த படம் மாமே அப்படின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஓடுது ஓடலை, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் சூரியனோட ஃபேன்ஸு பயங்கரமாக இந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகணும்னு சொல்லி மன்சோரெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு சூரியனே வருத்தப்பட்டான்னு வைங்கள, ஏப்பா இப்படி பண்ணுறிய, படம் நல்லா இருந்தால் தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது, நீ மன்சோர் திங்கிறதுனால எவனும் வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறது இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு போகும், இல்லைன்னா கவுந்துடும், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காருன்னு வைங்கள. அது வேற. அந்த படத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஈரோடு மகேஷ் அண்ணன் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் பயங்கரமாக பேசுவாப்புல இல்லை, அவர் அதில் பேசியிருக்கார். இது வரைக்கும் மோட்டிவேஷனில் வந்து அவர் எவ்வளவோ வந்து கதைகளை வந்து கழட்டி விட்டுருப்பாப்புலன்னு வைக்கல, அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா பொய்யாக இருந்தாலும் புரட்டாக இருந்தாலும் நல்லது பண்ணுச்சுன்னு வைக்கல, அது வந்து ஏற்றுக்கலாம், உண்மையில் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இதில் மோடி அண்ணன் மேலே, இது சூரிய அண்ணன் மேலே இவர் மகேஷ் மோண்டு ஊற்றுறாப்புல. ஏன் ஊற்றுறாப்புலன்னு தான் தெரியல. சூரிய மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? சூரிக்கெல்லாம் அவர் பட்ட கஷ்டத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு இடமா? அவரெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவர். அவர் எவ்வளவு அடக்கமானவர்னு பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே போகும்போது, BMW காருக்குள்ளே போகும்போது கால் மேலே கால் போட்டு போயிட்டுருப்பார். ஆனால் அவர் வேலை பார்த்த பில்டிங்கெலாம் வந்துருச்சுன்னா டபக்குன்னு காலை விட்டு இறக்கிடுவாப்புல. ஏன் காரை விட்டு இறங்கி ஓடி வருவாப்புல. அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக பேசியிருந்தார். ஏன் சூரியனே கஷ்டப்பட்டார் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில இருக்கார் தான், அதையும் யாரும் இல்லைன்னு சொல்லலை. உழைச்சும் முன்னுக்கு வந்திருக்கார் தான், அதையும் யாரும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாங்களாம் யாரு இல்லை தெரியாமல் தான் கேட்குறா. இப்போ எதுக்கு இந்த உருவுறாப்புல மகேஷ் அப்படின்னு தான் தெரியல. அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது மகேசன் உண்மையிலே. அதான் இந்த ஒரு பேச்சு நீங்கள் தூக்கி வச்சு பேசலாம், இல்லை எவ்வளவு அவர் மேலே உள்ள பாசம், அவரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், தப்பு. அது பர்சனலாக நீங்கள் பேசிக்கங்க. உங்களுக்குள்ள யார்கிட்டையாவது அவரை பற்றி நீங்கள் அடுத்த படத்துக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கேட்குறீங்களா? என்ன இல்லைப்பா தெரியலை, இவர் பேசுகிற பேச்சு அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் தான் கஷ்டப்படும், எவன் கஷ்டப்படல, எல்லாம் நாங்களாம் ஜவுசா படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கோமா என்ன? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, அவர் இந்த ஒசரத்துக்கு வந்துட்டாருன்னு அடிக்கடி சொல்கிறாரு. சினிமான்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒசரத்துக்கு வந்தாப்புல. அதை தவிர வேறு எந்த இந்த எல்லாத்துலேயும் உழைக்கிறாங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாயா பட்டாசு தொழிற்சாலை போய் பாருங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்லு, பட்டாசு தொழிற்சாலை போய் பாருங்கள். அவன் கஷ்டப்படலையா? அவன் உழைக்கலையா? அவன் இல்லை, அப்போ அவனை என்ன சொல்லுவிய? பாதாள சாக்கடை அழுறாங்க இல்லை, அவங்கள போய் பாருங்கள். அவங்க கஷ்டப்பட, அவங்க ஜாப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கான்னு ஒன்று வேண்டாம். இந்த வெயிலில் நொங்கு வெட்டி கொடுப்பாங்கல்ல, அவங்கள போய் பாருங்கள் சார். இரும்பு ஆலைகளை போய் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். இந்த கயிறு கட்டி மேலேருந்து கீழே வெட்ட அந்த மொட்டை வெயிலில் கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு அங்கே போய் பாருங்கள். அவங்களும் கஷ்டப்படலன்னா எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. அண்ணனும் சூரியனும் கஷ்டப்பட்டுருக்காரு. நான் இப்பயும் சொல்கிறேன், அதை மறுக்கவே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடுறது இல்லை. ஒரு சில நேரங்களில் எல்லாம் சேர்ந்து வர்றப்ப அவன் மேலே போயிடுவான். மேலே போனதுக்கப்புறம் கீழே இருக்கவனை மறக்காமல் இருக்கிறது அது அவனோட இயல்பு. அவன் மறந்தாலும் ஏன்டா மறந்தாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்டா இப்படி கடைசி வரைக்கும் இந்த நாகேஸ்வர் படத்தில் வச்சுருப்பார். பெரிய நடிகனானதுக்கப்புறம் அந்த சர்வ ட்ரெஸ்ஸை கோட்டு போட்டு வச்சுருப்பார். அதை பார்க்குறப்ப எல்லாம் இங்கேருந்தாடா நீ வந்த, அது அவன் அப்படி வச்சுருந்தா அவர் நல்லா இருந்துட்டு போகிறாரு, இல்லைன்னா அவர் நாசம், அவர் எப்படியோ இருக்கு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் உழைச்சாரு, மற்ற எல்லாரும் சும்மாவே இருந்தாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கீங்க பற்றியலா. நீங்கள் நக்கில் நாக்கு கலண்டு கீழே விழுந்துருச்சு. போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா இல்லையா?